Hi everyone, thank you for being part of the channel journey. Every week, like and comments help us grow and inspire me to deliver better content. I truly appreciate your time and support. It motivates me to keep sharing knowledge, ideas, and creativity with you. Let's continue learning and growing together. லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ஆர்டி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்ஆர்டி டேட்டாவோட ஜிசிபிடிஎஸ் கார்டு நம்பரையும் எஸ்கேல் வேல்யூவும் ஆட் பண்ணுற மாதிரி வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வலாக நோட் பேடில் உள்ள டேட்டாஸை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டேட்டாஸை நம்ம ஏ அண்ட் பி காலம், தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் காலத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே அந்த டேட்டா வச்சுருக்கோமோ அந்த ஆரிஜின் ஃபைல்லேருந்து நம்ம அந்த சோர்ஸ் ஃபைல்லேருந்து அந்த டேட்டாவை காப்பி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோல்டரில் பிக்சர்னு ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த எக்ஸ்ஆர் டேட்டாவை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டு தென் அந்த காப்பி பண்ண டேட்டாவை ஆரிஜின் சாஃப்ட்வேரில் ஏ அண்ட் பி காலத்தில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏ பி அண்ட் காலத்தை செலக்ட் பண்ணி பிளாட்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி லைன்ற பிளாட்டிங் இது நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம் விசிபிள் ஆகும். இப்போ இதுதான் அந்த ஸ்பெக்ட்ரம். இப்போ போன வீடியோவில் பண்ண மாதிரியே நம்ம இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடிஷனாக ஜிசிபிடிஎஸ் கார்டு நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கான சோர்ஸ் ஃபைலை நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபைல்ஸை ரா டேட்டா ஃபைலை டவுன்லோட் போட்டு அந்த டேட்டா ஃபைலில் உள்ள 2 டேட்டா வேல்யூஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேட்ச் ஆகிற 100% மேட்ச் ஆன பீக்ஸை கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை காப்பி பண்ணி ஆரிஜினில் அகெயின் ஒரு நியூ புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 காலம் எடுத்துருங்க. அது ஸ்கேல் வேல்யூ இப்போதைக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். மீதி ஏ அண்ட் பியையும் அந்த ஏஎம்பிங்க என்னென்னா இன்டென்சிட்டியும் 2 டேட்டா வேல்யூ தான் லாஸ்ட்டில் இருக்குது. அது ரெண்டையும் நமக்கு தேவை. இப்போ 3வது ஒரு புக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 செகண்ட் புக்கில் ஓப்பன் பண்ண ஜிசிபி கார்டு நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ரா டேட்டான்னு பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் ஃபஸ்ட்டு புக்கில் பேஸ்ட் பண்ணால் உங்களுடைய ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 4 காலத்தையும் மேலே இந்த 86 to 139 டெலிட் பண்ணுறேன்னா நமக்கு அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு 80 தான் டேட்டா வந்து ரீச் ஆகிருக்கு. மீதி உள்ளலாம் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் பீக்ஸ் தான் இருக்கும். அதனால் அதை எடுத்து விடுறோம். மீதி ஏ டு டி வரைக்கும் உள்ளதை எக்ஸ் அண்ட் ஒய்னு கன்வெர்ட் பண்ணணும். அதை அப்படியே செலக்ட் பண்ணி எப்பயும் போல் நம்ம ஸ்டாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஸ்டாகோட கிளிக் கொடுத்திங்கன்னா 2 ஸ்பெக்ட்ரமும் உங்களுக்கு இது மாதிரி வியூ வந்திருக்கும். அந்த வியூவில் பாருங்கள், மேலே வந்து ரா டேட்டாக்கான ஸ்பெக்ட்ரம், கீழே வந்து உங்களுடைய டேட்டா. நமக்கு எப்பயுமே ஜிஎஸ்பிடிஎஸ் கார்டு நம்பர் கீழே தான் வேணும். அதனால் ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறோம். இந்த டேட்டாவை ஜஸ்ட்டு ஒரு ஷஃபிள் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய டேட்டாவை ஃபஸ்ட்டாகவும் நம்ம ரா டேட்டாவை எடுத்து செகண்டாகவும் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் பிளாட் பண்ணோம்னா நமக்கான எக்ஸாக்ட் கரெக்ட் பிளாட் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ரிவியூவில் தெரியுது. கீழே வந்து ஜிஎஸ்பிடிஎஸ் கார்டு நம்பரோட ரா டேட்டா ஃபைலு, மேலே நம்மளோட டேட்டா. இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா இது மாதிரி நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் விசிபிள் ஆகும். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தில் அந்த டபுள் கிளிக் பண்ணி அந்த ஸ்பெக்ட்ரத்தை ட்ராப் லைனை கிளிக் பண்ணி வெர்டிக்கல் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. திக்னஸ் 3ன்னு கொடுத்துக்கோங்க. அப்ளைன்னு கொடுத்திங்கன்னா அதில் உள்ள எல்லா பீக்கும் ஸ்டிக்கு மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகும். அந்த ஹப் வந்து ஸ்டிக்கு மாதிரி ஷோ ஆகிடும். தென் அந்த மேலே இருக்க அந்த ஜாயிண்ட்டை வந்து அன்கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போது நம்ம சுற்றி உள்ள நமக்கு தேவையில்லாத அந்த ஸ்கேலு, அது லேபிளிங் எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணாமோ அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். இட் மீன்ஸ் டெலீட் பண்ணணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன், இதையும் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். தென் இது ரெண்டுமே காமனாக நம்ம இன்டென்சிட்டின்னு 1 டைம் டைப் பண்ணாலே அது காமனாக வந்து ரெண்டுக்குமே இருக்கும். அதனால் இப்போ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ஆர்டிக்கு ஒய் ஆக்சிஸ் இன்டென்சிட்டி, அதனோட யூனிட் வந்து அட்டாமிக் யூனிட், அதை வந்து ஏ டாட் யூ டாட்னு கொடுத்துக்கலாம். தென் அதுக்கு போல்டு, அது கலரு நமக்கு என்ன கொடுக்கணுமோ நம்ம விஷ் படி நம்ம சேஞ்சஸை பண்ணிக்கலாம். தென் இது தேவையில்லை, டெலிட் பண்ணிவிட்டு இந்த சென்டராக 2 ஸ்பெக்ட்ரமும் சென்டராக ஆச்சுன்னா இட் காமன் ஃபார் போத் ஸ்பெக்ட்ரம்.
அப்புறம் தென் கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளோட 2 டீட்டான்னு போட்டுட்டு அதோட யூனிட் வந்து டிகிரிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதை போல்ட் ஆக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் நமக்கு சுற்றி உள்ள மைனர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் ஸ்கேல்லாம் எடுத்து விட்டுட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம திக்னஸையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே கிளிக் பண்ணி அதே மாதிரி அந்த மைனர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸை லைன் ஆப்ஷன் போயிட்டு அந்த திக்னஸ் 5 நான் 5ன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு 3னாலும் வச்சுக்கலாம், இல்லை 2னாலும் உங்களுக்கு என்ன மாதிரி வேவ் லென்த் வேணும் அந்த லென்த்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். தென் மேலே அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஆப்ஷன் போயிட்டு 5 அண்டு மேஜர் டிக்ஸ் மைனர் டிக்ஸை நன்னுன்னு கொடுக்குறோம். ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு ஸ்கேல் தேவையில்லை, அதனால் நம்ம நன்னுன்னு கொடுக்குறோம். தென் ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 2 காலம்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ண மாதிரி அதே ப்ரொசீஜர் டபுள் கிளிக் பண்ணி லைன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 5ங்கிற திக்னஸை கொடுத்துட்டு தென் நீல இருக்க ரெண்டுக்கும் நன் கொடுத்திங்கன்னா அதே மாதிரி முடிஞ்சிடும். இப்போது இது கீழே இதுவும் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணுறீங்க, லைன்ற ஆப்ஷன் போகிறீங்க, போயிட்டு அதில் திக்னஸ் 5 தென் மேஜர் டிக்ஸ் மைனர் டிக்ஸை வந்து நன்னு கொடுக்குறீங்க, அப்ளை கொடுத்தோன்னா ஓகேன்னு ஆகிடும். தென் நடுவில் அந்த பீக் இருக்குது, இப்போ இதையும் கொஞ்சம் அது மாதிரி மாற்றணும். இதுலேயும் மைனர் டிக் மேஜர் டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அந்த திக்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு அந்த கண்டினியூ தெரியும். இப்போது நம்ம 2 ஸ்பெக்ட்ரத்துக்கும் அந்த ஸ்டிக்குக்கும் இதுக்கும் கலர் கொடுக்கணும். தென் அதுக்கு முன்னாடி கீழே இந்த லைன்ற எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மாற்ற மாட்டுவோம். அதுக்கும் நன்னு மேஜர் ஆக்சன் மைனர் ஆக்சன் டிக்கையும் நன்னு கொடுத்துருங்க. கொஞ்சம் இது ரெண்டுக்கும் நன்னு கொடுக்கக்கூடாது, இது ரெண்டுக்குமே. ஏன்னா ஸ்கேல் இருக்கிறனால நமக்கு இதை வந்து மேஜர் ஆக்சன் மைனர் ஆக்சஸ் வந்து அவுட்டுன்னு கொடுக்கணும். ஏன்னா ஸ்கேல் இண்டிகேஷன் வெளியே இருக்கணும், நமக்கு உள்ளே இருக்கலாம் வெளியே இருக்கலாம், நம்மளுடைய விருப்பத்துக்கு இருந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாம் ஸ்கேல். தென் அதை வந்து போல்ட் ஆக்கிட்டு மேபி அதோட ஃபாண்ட் சைஸ் 20. இது நிறைய கன்ஸ்ட்ரக்டாக இருக்கனால கிளிக் பண்ணி அதனோட டிஸ்டன்ஸை மேபி அதனோட இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம குறைக்கலாம், இல்லை நம்ம ஏற்றலாம். அதை வந்து எப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணோடனே ஸ்கேல்ன்ற ஆப்ஷன் போயிட்டு தென் வேல்யூன்னு இருக்கும், இன்க்ரிமெண்ட் மேஜர் டிக்ஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு இருக்கும், 20ன்னு கொடுத்துருக்கேன். தென் நான் 15 இப்போ கொடுக்குறேன், உங்களுக்கு பாருங்கள் சேஞ்சஸ் இருக்கும். தென் ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரத்துக்கு திக்னஸ் ஏற்றி கலர் கொடுக்கலாம். கலர் வந்து நமக்கு என்ன கலர் வேணுங்கிறது நம்ம விஷ் படி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணி இதை கொடுத்துட்றேன். தென் இதுக்கும் டபுள் கிளிக் பண்ணி அதோட லைன் கலரில் போய்ட்டு லைன் கலருக்கு கொடுத்துட்றேன். தென் ஸ்பெக்ட்ரம் வந்து பாருங்கள், ஸ்பெக்ட்ரம் இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எண்டு வந்து டச் பண்ணாமல் இருக்குது, அதாவது டச் மீன்ஸ் ரீச் பண்ணாமல் இருக்குது. அதனால் ஸ்கேலை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் எனக்கு 20க்கு பிஃபோர் பீக் இல்லை, அதனால் 20ன்னு அதை கொடுத்துக்கிறேன். 80க்கு மேலே பீக் இல்லை, அதனால் 18ங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே ஸ்பெக்ட்ரம் வந்து உங்களுக்கு ஈவனாக மென்ச் ஆயிரும். தென் மேபி கலர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அந்த இதை வந்து இண்டிகேஷன் நம்ம இண்டிகேட் பண்ணுறது நம்ம ஆட் பண்ணுறோம் கலரை. தென் இதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேசிபிடிஎஸ் நம்பரை ஆட் பண்ணணும். என்னென்னா ரா டேட்டாக்கான ஜேசிபிடிஎஸ் நம்பர், தட் மீன்ஸ் அந்த நம்பர் எங்கே இருக்குன்னா நீங்கள் டவுன்லோட் போட்ட வேர்ட் ஃபைலில் உள்ளே போயிட்டு அதில் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை போல்டாக்கி அந்த கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நம்மளோட டேட்டாவில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா, தட் இஸ் ஸ்டிக் டேட்டா. அந்த ஸ்ட்ரைக் லைன் இருக்கிற பீக்குக்கு கீழே வச்சிடணும். ஏன்னா அதோட ரெஃபரன்ஸ் தான் அது, அதோட ரெஃபரன்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு, சிம்பிள் நமக்கு வந்திருக்குன்னு நம்ம இப்போ இண்டிகேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இது இந்த இடத்துல அதை எல்லா பீக்கையும் நோட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அகெயின் அந்த வேர்ட் ஃபைலுக்கு போகிறேன். போயிட்டு இதை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நேராக ஆரிஜின் ஃபைல் போய்ட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 89 உள்ள பீக் தான் எடுத்துக்கிட்டோம். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கேயே ஏன் பேஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே வேர்ட் ஃபைல்லேருந்து
கிராப் பண்ணிவிட்டு தட் மீன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இங்கேருந்தே பார்த்து டைப் பண்ணி நம்ம அங்கே SQL வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21.1 இப்போ வந்து 21.1 நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது 21.1 அது மாதிரி இங்கே 21.1க்கு இன்டென்சிட்டி வேல்யூ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் SQL வேல்யூ 100 இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு 13 இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பீக்குக்கும் உள்ள SQL வேல்யூ ஒவ்வொரு இதையும் நம்ம கிளிக் பண்ணி ஒவ்வொன்றையும் நம்ம அதுக்கான SQL வேல்யூவை அங்கே ப்ளாட் பண்ணிக்கலாம். ப்ளாட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்னு காலம் உங்களுக்கு பாருங்கள் ரைட் சைடு காலத்தில் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்பரிங் கொடுத்துட்டு அதுக்கு கலரு அதுக்கு போல்ட் ஆக்குறது எல்லாமே அது மேலே விசிபிளான ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குது. இப்போ நம்ம அந்த இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு வச்சாச்சு. தென் இதே மாதிரி அதை ஒரு காப்பி போட்டு அதாவது அது ஒரு அந்த செலக்ட் பண்ணி அது ஒரு காப்பி போட்டு மீதி உள்ள எல்லாத்துக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலையை முடிக்கணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுருணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அதோட கலர் சேஞ்ச் பண்ணி அதோட இது பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம்ஸ். பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு ஒர்க்கை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒர்க்லேருந்து எடுத்து ஜஸ்ட்டு ஒரு மேக் அ காப்பி ஒன்று கொடுத்து அந்த காப்பிலே நீங்கள் அந்த வேல்யூ எடிட் பண்ணி அந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ் ப்ளேஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இட் ஈஸி டு ஒர்க். நமக்கோட ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும், டைம் கன்செஷனும் கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு பீக்கையும் அதில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணுறேன். தென் கொஞ்சம் பீக்கை ஃபிக்ஸ் பண்ணோடனே ஒரு ரேண்டம் செக்கிங் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிடலாம். மேபி எல்லாமே கரெக்டான பொசிஷன் நம்ம பிக் வச்சுருக்குமா இல்லையாங்கிறத ஆஃப்டர் செக்கிங்க்கு அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு பீக் இருக்குது. இப்போ அதையும் எடுத்து ஒரு மேக் காப்பி கொடுத்து திரும்ப நான் ஜென்ரேட் பண்ணி அதில் இப்போ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அந்த பீக்கு நான் வச்சாச்சு. அரௌண்டு 65 பீக்குங்கிற எக்ஸாக்டாக தெரில. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போது பேஸ்ட் பண்ண பீக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணுவோம் 71.1 இருக்குது. பட் ஆனால் அதோட வேல்யூ வந்து டிஃபராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண வைக்கும் ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோங்கிறது ரீசெக் பண்ணுறது. இது என்ன இது கேர்ஃபுல்லாக மேபி இது நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு பீக்காகவும் மேலே ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க பேஸ்ட் பண்ணும்போதே. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக முடிக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அரௌண்டு 48க்கு அப்புறம் ஒரு பீக்கை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அது இந்த இடத்துல தெரியுது. இப்போ பாருங்கள் 210 பாருங்கள் 210 எங்கே இருக்கணும்னா கரெக்டாக உங்களுக்கு 48ல் இருக்கணும். அந்த பீக்கை நான் மிஸ் பண்ணேன். அதனால் அந்த பீக் தெரில. அதில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு ஏரோ மார்க்கை ஜென்ரேட் பண்ணி அந்த பீக்குக்கு நேராக ஸ்மால் இன்டென்சிட்டி பீக் தான். பட் ஆனால் அந்த இடத்துல ஜூம் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பீக்கை உள்ள விசிபிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நிறைய அந்த சின்ன அந்த ஸ்மால் ஹப் இருக்கிற இடத்துல அந்த பீக்கை வச்சுட்டு அதுக்கான SQL வேல்யூவை நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ கடைசியாக அந்த வேல்யூ 222 வரைக்கும் நம்ம SQL வேல்யூ போட்டு அந்த ஸ்பெக்ட்ரத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் இது. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தை என்ன பண்ணுறேன் நம்ம எடுத்த டேட்டாவை இன்னும் டெலீட் பண்ணிடலாம். இல்லை அந்த கார்னரில் நம்ம மினிமைஸ் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம். தட் இஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் ஏதாவது எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்த்து பண்ணுறதுக்கு இதில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்மார்ட்டாக டேட்டாவும் ஸ்டோரேஜாக இருக்கும். டைம் ஆல்சோ இஸ் சேவிங் நமக்கு. அதனால் இது ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தென் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு இப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோவுக்கு இப்போ நான் கமெண்ட் செக்ஷனில் போட்ட மாதிரி நிறைய பேர் பர்சனலாகவும் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் அப்கமிங் என்னோடய யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன்.